الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين وقال النبي صلى الله عليه وسلم أفضل ما بدي به رسول الله صلى الله عليه وسلم من الوحي الرؤيا الصالحة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், சித்திகீன்கள், தாயிகள், இமாம்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இரங்கட்டுமாக நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு மனிதன். மனிதர்களில் சிறந்த ஒரு கூட்டம் என்று சொன்னால் நபிமார்கள், ரசூலுல்லாஹ். நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த கிதாப், கடைசி கிதாப் குர்ஆன், 116 அத்தியாயங்கள், சூறாக்கள், 6566 வசனங்கள். இதுல ஒரு சூறாவும் ஒரு வசனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் நமக்கு வந்து சேரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை ஆயத்துக்கள், இத்தனை சூறாக்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொண்டு வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவரிடத்தில் கொடுக்கப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டுதான் குர்ஆன் ஷரீஃப் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஒரு ஆயத்தும் நபியை தவிர இன்னொரு நபர் மூலமாக வந்தது என்பதாக ஒரு விவாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கெல்லாம் வழிகாட்டி என்றால் குர்ஆனுடைய வழிகாட்டி, ஹதீஸுடைய வழிகாட்டி, மார்க்கத்துடைய வழிகாட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் நேரடியாகவே இந்த உம்மத்துக்கு கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்கவில்லை. ரசூல் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும். எனவேதான் நபியுடைய பார்வை ஷரியத், நபியுடைய சொல் ஷரியத், நபியுடைய சிந்தனை ஷரியத், நபியுடைய கவலை ஷரியத், நபியுடைய அழுகை ஷரியத், நபியுடைய மகிழ்ச்சி ஷரியத், நபிகளுடைய உறக்கம் ஷரியத். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முழு உலகத்துல பாங்குடைய சத்தம் கேட்காத இடங்கள் இல்லை என்று
சொல்லக்கூடிய நிலைக்கு மாந்து எல்லா புறத்திலும் இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உங்களை மாதிரி அதுதான் சொல்லணும். அதாவது ஒரு நாட்டுல பாம்பு முடிவது இன்னொரு நாட்டுல பாம்பு ஆரம்பமாகும், அப்படியே மாறி 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 ஃபர்ஸ்ட்ல பக்கத்து யார் ஆரம்பிச்சாங்களோ அந்த மறுபடியும் ஒருபோது பொங்கல் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள பாம்பு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்ற செய்தி ஒரு வீடியோல கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டே இல்லாம இந்த பாம்பு இருக்கிறத குரான் எங்கேயாவது பாம்பு சொல்லுங்க தொழுகைக்கு யாராவது புரிஞ்சு முடியுமா? குரான்ல நோன்பு இருக்கிறோம், கமா புதிதாரல்லது கவலைக்கும் புதிதாரைக்கும் சியாம் என்ற வசனங்கள் இருக்கின்றன. தொழுகின்றோம், வாத்தியும் சலாம், ஜக்காத் கொடுக்கிறோம், வஆத்தி ஜக்காத், ஹஜ் செய்கின்றோம், வாத்தியுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ். இது ஒவ்வொன்றுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கிறது. பாம்பு சொல்லப்படுகிறது 116 சூறாக்களில் அத்தியாயங்களில் 6666 வசனங்களில் ஏதாவது வசனம் பாம்பு சொல்லணும் இருக்குதா? அப்ப எப்படி பாம்பு வந்துச்சு? ஜும்மால 2 பாம்பு இல்லையா? நான் ரசூலுல்லாஹ் காலத்துல 2 பாம்பு கிடையாது. இருந்துச்சா? யாருக்கு தெரியுன்றீங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஜும்மால 2 பாம்பு கிடையாது, 1 பாம்பு தான் இருந்துச்சு. எப்பொழுது 2 பாம்பா மாறுச்சு? உஸ்மானிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலத்துல மாறுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சொல்ற முதல் பாம்பு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லவே இல்லை. ஜும்மாவுடைய முதல் பாம்பு 12 மணிக்கு சொன்னாங்க இல்லையா, அது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. 1 மணிக்கு சொன்னாங்க பாருங்க, இது மட்டும்தான் இருந்துச்சு. சொல்லக்கூடிய நோக்கம், இந்த பாங்கு எப்படி மார்க்க சட்டமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாங்குடைய சட்டம் என்ன தெரியுமா? ஃபர்தா, வாஜிபா, சுன்னத்தா? அதிகமா பார்க்காதீங்க, பயமா இருக்கு. சுன்னத்தாங்கிறது பாங்கு சொல்றது ஒவ்வொரு துணிக்கும் சுன்னத்தான். சரி, இது எப்படி ஆச்சு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், நாயகம் ஸல்லல்லாஹு முஸ்லிம்கள் கூட கூட சஹாபாக்களை அழைச்சி மஷூரா செஞ்சாங்க. என்னன்னு, மக்களை தொழுகைக்கு ஒன்றுபடுத்தணும், ஒன்று கூட்டணும், என்ன செய்யலாம்? மைக்லாம் இல்லாத காலம். சில இடங்கள்ல அந்த காலத்துல இருந்தா நெருப்பு பத்த வச்சு அந்த வெளிச்சத்தின் மூலமாக தொழுகை நேரம் ஆயிடுச்சு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. இன்னொரு விவாதத்துல பாத்தீங்கன்னா, ஜாயிதான நகரா இருக்கு இல்லையா, ஒரு காலத்துல நகரம் தான் அடித்தாங்க நோம்பாளி கொடுக்குறதுக்கு, அதையும் விட்டுட்டாங்க. அது பெரிய இதுதான் நடக்கும், திருவிழாவா நடக்கும். நாங்கெல்லாம் போய் அதை அடிக்க போவோம், எல்லாரும் வசூல் பண்ணி. சிரிக்கிறவங்களாம் அவங்க அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், தெரியும்னு அர்த்தம். சிரிக்கிறவங்க டெக்னாலஜி 2K கிட்ஸ், அவனை பத்தி பயம் தேவையில்லை. அவன் இருக்கு செல்போனுக்கும் நெட்டுக்கும் நம்ம ஆஃப்லைன் பாய்ஸ், நீங்கெல்லாம் ஆன்லைன் பாய்ஸ். அந்த அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் டைரக்ட் என்னன்னு நல்லா கத்தி கேட்டு 3 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு பிரிவுல போட்டு நகர அடிப்போம். நகரம் நம்ம நீதி நினைச்சிடாதீங்க, அப்படி இல்லாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு காலத்துல கூட இருந்துச்சு, கிராமங்கள் எப்ப கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் ஏதாவது தீர்வு சொன்னாங்கன்னா வந்து அடிப்பாங்க. ஏதோ செய்தி வருது, அறிவிப்பு வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, மஷூரா பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வருகை தருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் கனவுல கண்டேன். என்ன கண்டீங்க? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்,
இந்த முழு அசானுடைய கலிமாக்களை கண்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சஹாபி கண்டதால வாழ்ந்து சுன்னத்தல்ல, ரசூலுல்லாஹ் என்ற ஒரு நபி இருந்தனால அது தஸ்லீம் செய்வதனால மாற்றமாச்சு. புரிஞ்சுக்கிறது. ஏதாவது ஒரு கனவை கண்டுறது அது நம்மள மாதிரி ஆளுங்க நல்ல சிந்தனையே கிடையாது. யாருடைய குடியை கெடுக்கலான்னு உட்கார்ந்து இருக்கோம். சில பேர் ரூம் போட்டு பிளான் பண்றான், எப்பதான் நம்ம கெடுக்கலாம் அப்படின்னு. அப்படி பிளான் பண்ணா இஸ்லாமிய எதிரிகளுக்கு பிளான் பண்ணாலும் நன்மையாக கிடைக்கும். நல்லா இருக்கிறது யார ஏற்கனவே நொந்து போனவன், எதிர்த்து நிற்க முடியாத ஒரு நோயினார். இந்த மாதிரியான டார்கெட் பண்றது என்ன உங்ககிட்ட சொல்றியா, யார கேட்கறது, நீங்க அப்புறம் கேட்கறது. யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணமா சொல்றேன், எல்லா தண்ணியும் விளைவுதான். கண்டிப்பா நினைக்கிறேன் இதுதானே நாங்க சொல்றது மேல இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே தேடாது இன்ஷா அல்லாஹ். ஒரு பட்டியல் வேணா தரவை கேட்டு பாருங்க. உலமாக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் சொன்ன ஒரு பள்ளியை காட்டாதீங்க. அவங்க சுகத்துல இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பள்ளியுமான காட்டி பேசாதீங்க. 99.99 உலமாக்கள் முன்புல இருக்காங்க. புரியுதுங்களா? வறுமையில தான் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழேயா அதுல பாராக கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எனக்கு சொல்லக்கூடிய நோக்கம் அந்த சஹாபி பார்த்தனால என்ன ஆகல, வாழ்ந்து சுண்ணத்தாக்கல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தஸ்லீம் செய்தார்கள். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைச்சி, உங்களுடைய குரல் உயரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும், சத்தமாக இருக்கும், நீங்க பாங்க சொல்லுங்க, அவங்க சொல்வாங்க கனவுல பார்த்ததுலாம் வாங்க சொல்றாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடி வருகிறார்கள். யார சொல்ல, நான் இதே மாதிரி கண்டேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கனவு கூட ஷரியத் ஆகிறது. ஒரு கனவு மார்க்க சட்டமாக மாறுவதற்காக ஒரு தருணம் இருக்கிறது என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்பது வரவேற்கிறது. அப்போ ஒருத்தர் ரசூலுல்லாஹை ஈமான் கொள்ளாமல் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் கொண்டிருக்காங்க, அவர் முஃமினா ஒரு மாதிரியா போவது மிகைத்துவார்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி படைப்பு யாருமே கிடையாது. இமாமுல் அன்பியா உலகத்திற்கு திரும்ப அவசியம் இல்லை. மேராஜுடைய நேரம் சரி, மேராஜ் நேரடியாக மேராஜுக்கு சென்றதாக பல ஹதீஸ் இருக்குது, குர்ஆனுடைய ஆயத்தும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி அஸ்ரா சூரத்துல் பனி இஸ்ராயீல் முதல் வசனத்துல இருக்குது. நேரடியாக அதாவது தூக்கத்துல இல்லை, உடம்பே சென்றார்கள். ஆனால் பல தடவை தூக்கத்திலும் சென்றிருக்கிறார்கள். புரிந்துள்ளா? எனவே மறுப்பாளர்களும் கேட்டாங்க, பைத்துல் முகத்தஸ்க்கு முன்னாடி நபி போனதே கிடையாது, மேராஜ் போனாங்கல்ல, அதான் கடைசி நினைக்கிற தெரியல இருக்கலாம். ஆனா உண்மை அதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். பைத்துல் முகத்தஸ்க்கு மேராஜ் நேரோட போனது. பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கு? நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். பைத்துல் முகத்தஸ் ஒரு மஞ்சள் ரூபா அதானே போட்டோம், அதான் வரும். அது கிடையாது கிடையாது. பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் இடம். அது பைத்துல் முகத்தஸ் ஒரு பள்ளி இருக்குது, பாம்பு சொல்றாங்க, தொழுவ நடக்குது தெரியுமா? அகோரமா போவாங்க நடந்து. அந்த வீடியோலாம் எங்க பாக்குறோம்? இன்டர்நெட்டை கூட மார்க்கத்துக்காக பயன்படுத்தியிருக்க. சரி, பைத்துல் முகத்தஸ் இடம், அதுக்கு பேரு குப்பத்து சுப்ரா. அது இஸ்ரேல் கட்டின இடம். அதுதான் வரும். இந்த மண்களை காட்டுறாங்க, அதுதான் வரும். அது கிடையாது. நாயகம் துருவச்ச இடம் அது கிடையாது. அதை தாண்டி போகணும். நம்ம அங்க வரைக்கும் போவோம் வீடியோல. இதான் வந்துருவோம். எனவே மறுப்பாளர்கள் கேட்டார்கள், பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்குது? அல்லாஹ் தஆலா மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அந்த பதில் சொல்வதற்காக
மறுபடியும் சொல்ற, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எதை சொன்னாரோ அதை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. யோசிக்கீங்க, அல்லாஹ் இல்ல. கொஞ்சம் மாறுபட கூட வச்சிருக்காயிரும். பைத்துல் முகத்தஸ்ல போய் தொழில் வச்சிருக்காங்க. மறுப்பாளர் கேட்கிறாங்க, நபியர்கள் யோசிக்கிறாங்க, ஒரு தடவை இருக்காங்க இரவு நேரத்துல. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் அந்த காட்சியை கொண்டு வராங்க. எனவே நபிமார்களுடைய கனவு, ரசூலுல்லாஹ்வுடைய கனவு ஷரியத். வரப்போகுது. என்ன வரப்போகுது? வரப்போகுது ரிசல்ட் எல்லாம் கிடையாது. துப்புரவு போகுது. தேவையில்லை, ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? மார்க் அடிகள் தேர்தல கூடுமான்னு கேட்டா 10 கூடாது தான் வரும். சரி, சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், வரப்போகுதுன்னு சொன்னா எனக்கு குர்பானி தான் சொல்லுவாரு. நம்ம குர்பானி போகல. சரி, குர்பானியுடைய அமல் பருது தானே. ஜக்காத் யார் மீது கடமையோ பருது. அதுக்கு ஆயத்து என்ன? ஆயத்து இருக்குது குர்பானி செய்யுது. அது எதனால பருதாச்சு மக்கள் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கனவு காணுகிறார்கள். இஸ்மாயில் ரலியல்லாஹு அறுப்பதை போன்று கனவுதான் இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? சட்டமாக்குறான். ஏன்? கண்டவர் இப்ராஹிம் என்ற நபி. யார் அறுக்கப்படுறார்? அவரும் ஒரு நபி. இஸ்மாயில் ரலியல்லாஹு. அதனால ஷரியத்தானாச்சு. என்னுடைய கனவு உங்களுடைய கனவு ஷரியத்து கிடையாது. பெஸ்ட் அலர்ஜி இல்ல கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய எழுதுகள் அதெல்லாம் அதை வச்சுட்டு ஒவ்வொரு அதிர்ப்பாக போவாங்க. இவர் சரியா தெரியப்படுத்தி விளக்கம். இவர் பார்த்த கனவுக்கு விளக்கம் சொல்லணும். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கனவுக்கு வர்றாங்க. அதுவும் யூசுப்ல இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில இருந்தாங்க. ஆனா அவங்க இன்னும் நபியா எடுத்திருக்கும். எதுக்குமா இல்லையா? ஏதோ ஒரு தந்தி அதோ சிறைக்கு போயிட்டா என்ன பண்ணலான்னு தெரிஞ்ச பின்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, சிறையில இருக்கிற விருப்பம் தான் ஆயத்தே இருக்குது. நேரமாச்சு சுருக்கமா போயிட்டு இருக்க. என்ன, அங்க 2 கைதிக வராங்க. 2 கைதிக வந்து ஒரு கனவு காண்டுட்டு கேட்கிறாங்க, நான் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன். நல்லா ஆயத்தான், சொல்றது நேரம் இல்லை. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ரொட்டி சுட்டு தலையில வச்சிருக்கேன். அந்த தலையில இருக்கக்கூடிய ரொட்டியை வந்து பறவைகள் எல்லாம் சாப்பிடுது. நப்பிக்னா இன்னா நவாக்குன்னு சரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இதற்கு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நாங்க பார்க்கிறோம், நீங்க நல்லவரை போன்று இருக்கிறீர்கள் சொன்னாங்க. யாரு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாலும் அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வரும். நீ மறுபடியும் வெளியே போயிடுவ. எவனுடைய தலையில ரொட்டியும் பறவை சாப்பிட்டோ குற்றம் நீக்கப்பட்டு நீ தூக்கிலிடப்படுவாய். இது அப்படியே போனதுதான் சரி. இந்த நாட்டு அரசரே கனவு பண்றாப்ல. என்னன்னு 7 மாடுகள், தலித்த மாடுகள், பலகீனமான மாடுகள் அந்த தலித்த மாடுகளை சாப்பிடுது. இன்னொரு கனவு அதே கீழே ஆயத்திருக்குது. 7 பசுமையான கிளைகள். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு 7 வறண்டு போன கிளைகள், காய்ந்த கிளைகள். இதற்கு விளக்கம் இல்லை. அந்த அரசர் கேட்கிறார், யாராலையும் சொல்ல முடியல. வெளியே போனால கூட்டுறவர் அவர் சொன்ன ஒருத்தர் இருக்காரு உள்ள, அவரை கூப்பிட்டு கேளுங்க, ஒரு விளக்கம் கிடைக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 7 வருடம் பசுமையான காலம், அதற்கு வரக்கூடிய 7 வருடம் வறட்சியான காலம், மழை பெய்யாது, எதுவுமே கிடைக்காது, தானியம் கிடைக்காது. என்ன செய்யறது? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆட்சியை கிட்ட கொடு. என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவர்கள் இருக்கும் சமயத்தில் தகுதியானவர்கள் மௌனமாக இருக்கக்கூடாது என்பதற்கு இது சம்பவம். தகுதியானவர்கள் உட்கார்ந்துருக்கோம். அவர் பண்றாங்க, இப்படி பண்றாங்க. சின்ன பாப்பா இருக்கும். பாப்பாவை பார்த்து தண்ணி கேட்டாரு. எல்லாரும் தெரிஞ்சுட்டாரு தானே. பாப்பாவை தண்ணி கேட்டாரு.
கேட்டது யார்கிட்ட? பெரிய பையன்கிட்ட கேட்டது. பெரிய என்ன கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுவானே, உனக்கு கல்வி கொண்டு வரணுமா, ஓயா அப்படிதான் சொல்லுவான். கிளம்புவான், பெருசுவான், வெளிய போனான். பெண் குழந்தைகள் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதை கேட்ட சின்ன குழந்தை தண்ணி எடுத்துட்டு போகுது, ஆடிக்கிட்டே போகுது. போட்டு அந்த காலத்துல என்ன ஆச்சு, மண் கிலாஸ் கீழே போட்டு உடைச்சிருச்சு. பாப்பா யாரும் அடிச்சாரு? பெரிய அப்படி போட்டவராம என்ன அடிச்சீங்க, நான் கேட்டது ஒண்ணு கோக்கிட்டது தானே. அதே மாதிரி பெரியவர்கள் பேசுவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த வறட்சியை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க. கேட்டு வாங்குவது கூடும், கேட்டு வாங்குவது, ஆனா அதுக்கு தகுதி இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அதே போது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பது ஒரு நபி. அவருக்கு முன்னால் அந்த கனவுக்கு அவர் பதிலளித்தார்கள். எனவே அந்த கனவு நிறைவாக மாறியது. பார்த்தது அரசன், பார்த்தது 2 குற்றவாளிகள் தான். ஆனா விளக்கம் சொல்கிறவர்கள் ரசூல். இன்னைக்கு ரசூலும் இல்லை, நபியும் இல்லை. ஆனா நம்முடைய கனவுக்கு குப்பட போட்டுருங்க, தேவையில்லாதவருக்கு பின்னாடி போவாதீங்க. கெட்ட கனவா இருந்தா அல்லாட்ட பாதுகாப்பு தெரியுது, நல்ல கனவா இருந்தா நல்ல சொல்லுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த கனவுக்கு பின்னாடி இன்னொரு கனவு யூசுப் அலைஹிஸ்ஸலாமே காண்றாங்க. என்னன்னா 11 நட்சத்திரங்கள் சஜ்ஜா செய்யற மாதிரி. இன்னி ரைட் வாஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர, சூரியனும் நிலவும் லீ ரைட் லீ சாதிதி, நான் பார்க்கிற சஜ்ஜா செய்திருந்தேன். என்ன அர்த்தம்? இந்த பஞ்சகாலத்தில் எந்த அண்ணன்மார்கள் மூலமாக பிரிந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த 11 பேரும் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்புறம் ஷம்ஸ் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், கமர் என்பது அவங்களுடைய அம்மா. எனவே நபிமார்களுடைய கனவு உண்மையானது, ரசூல்மார்களுடைய கனவு உண்மையானது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களை கொள்வதற்கு சூழ்ந்து இருக்காங்க. ஆனா அவங்க நோய் வச்சிருக்காங்க, தூங்கிட்டு இருந்தாங்க, படுத்திருந்தாங்க. கனவுல பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப கூட சொல்றேன், யாராவது கனவுல வந்து நான் ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் தான். ஏன்னா ஷைத்தானால அல்லாஹ்னு காட்ட முடியும், அதான் பண்ணிட்டு இருக்கான். மற்ற இடங்கள்லாம் நான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மாதிரி காட்ட முடியாது, ஏன்னா அல்லாஹ் தடுத்துட்டான். சரியத்துடைய பாதுகாப்பிற்காக தடுத்துட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க கனவுல உஸ்மான் ரலியல்லாஹு, நான் இஃப்தாருக்கு வெயிட் பண்றேன் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஃப்தாருக்கு யார் வெயிட் பண்றா? ரசூலுல்லாஹ். உஸ்மானை நினைத்தாங்க, விழிச்சிட்டாங்க. விழிச்சவங்க யோசிச்சாங்க, இந்த கனவு கண்டிப்பாக ஆகும். காரணம் ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, நான் இறக்குறது ஷஹீதாவது இன்னும் சற்று நேரத்துல நோம்பு பிறக்கிறதுனால இறந்துருதுன்னு சொல்லிட்டு குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகள் வந்து கொள்றாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இதுதான் கனவுடைய ஹகீகத். நம்ம போட்டு வெறும் கற்பனையா வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை மனசுல போட்டுக்கிட்டு நம்ம கனவுக்கு பின்னாடி போனா கண்டிப்பாக சென்னையாக கீழ்பாக்கம் போயிடுவோம், வேலூராக பாகாவே போயிடும். புரியலையோ? மென்டல், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். இதை விட பெரிய விஷயம் நம்ம பார்க்கிற கனவு ஷரியத் கிடையாது. பார்க்கிறதா தொடர்ந்து ஒரு தொழில் உள்ள வாங்கிடுங்க.